கிருபையும் சத்தியத்தில் உள்ளவர்கள் நியாயப்பிரமாணத்தில் உள்ள கட்டளையாகிய தசம பாகத்தை வாங்கலாமா? தசம பாகம் யாருக்கு சொல்லப்பட்ட கட்டளை? அதை யார் கடைபிடிக்க வேண்டும்? லேவி கோத்திரம் மற்றும் அதில் ஆசாரிய முறைமையில் அழைக்கப்பட்ட ஆரோன் குடும்பத்தாருக்கும் கர்த்தர் மூலமாக மோசையினால் கொடுத்த கட்டளை. என்னாகமம் 18ஆம் அதிகாரம் 21, 28, 31 வசனங்கள். இதோ, லேவியின் புத்திரர் ஆசரிப்பு கூடாரத்தின் பணிவிடையை செய்கிற அவர்களுடைய வேலைக்காக இஸ்ரவேலருக்குள்ளானவை எல்லாவற்றிலும் தசம பாகத்தை அவர்களுக்கு சுதந்திரமாக கொடுத்தேன். இப்படியே நீங்கள் இஸ்ரவேல் புத்திரர் கையில் வாங்கும் தசமபாகமாகிய உங்கள் பங்குகளிலெல்லாம் நீங்களும் கர்த்தருக்கென்று ஒரு படைப்பை ஏறெடுத்து படைத்து அந்த படைப்பை ஆசாரியனாகிய ஆரோனுக்கு கொடுக்க வேண்டும். அதை நீங்களும் உங்கள் குடும்பத்தாரும் எவ்விடத்திலும் புசிக்கலாம். அது நீங்கள் ஆசரிப்பு கூடாரத்திலே செய்யும் பணிவிடைக்கு ஈடான உங்கள் சம்பளம். லேவி கோத்திரத்தில் ஆசரிப்பு கூடார வேலை செய்பவர்களுக்கு 11 கோத்திரத்தாரும் 10ல் ஒரு பங்கை கொடுக்க வேண்டும் என்பது கட்டளை. அது அவர்களுக்கு சம்பளம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தசம பாகம் நியாயப்பிரமாண கட்டளைதான் என்று புதிய ஏற்பாட்டில் உள்ள வசனம் எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 5வது வசனம். லேவியின் புத்திரரில் ஆசாரியத்துவத்தை அடைகிறவர்களும் ஆபிரகாமின் அறையிலிருந்து வந்த தங்கள் சகோதரரான ஜனங்களின் கையிலே நியாயப்பிரமாணத்தின்படி தசம பாகம் வாங்குகிறதற்கு கட்டளை பெற்றிருக்கிறார்கள். நியாயப்பிரமாணத்தின்படி தசம பாகம் வாங்குவதற்கு லேவி கோத்திரத்தார் கட்டளை பெற்றார்கள். நியாயப்பிரமாணம் மாம்சத்திற்குரியது, பலவீனம் உள்ளது, ஒன்றையும் அது பூர்ணப்படுத்தவில்லை என்று எபிரேயர் 7ஆம் அதிகாரத்தில் 16 முதல் 19 வசனங்களில் பரிசுத்த ஆவியானவர் பதிவிடுகிறார். அவர் மாம்ச சம்பந்தமான கட்டளையாகிய நியாயப்பிரமாணத்தின்படி ஆசாரியராகாமல் நீர் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி என்றென்றைக்கும் ஆசாரியராயிருக்கிறீர் என்று சொல்லிய சாட்சிக்கு தக்கதாக அழியாத ஜீவனுக்குரிய வல்லமையின்படியே ஆசாரியரானார். முந்தின கட்டளை பலவீனமுள்ளதும் பயனற்றதுமாய் இருந்தது நிமித்தம் மாற்றப்பட்டது. நியாயப்பிரமாணமானது ஒன்றையும் பூர்ணப்படுத்தவில்லை. அதிக நன்மையான நம்பிக்கையை வருவிப்பதோ பூர்ணப்படுத்துகிறது. அந்த நம்பிக்கையினாலே தேவனிடத்தில் சேருகிறோம். ஆவிக்குரியவர்கள் என்று சொல்லும் அநேக சபைகள் மாம்சத்திற்குரிய கட்டளையாகிய நியாயப்பிரமாணத்தில் உள்ள தசம பாகத்தை கடைபிடிக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றி முடித்து நியாயப்பிரமாணத்தின் சாபத்திலிருந்து நம்மை மீட்டெடுத்தார். இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியினால் பிறந்து பிதாவின் சித்தத்திற்கு கீழ்ப்படிந்து மாம்சத்திற்கு மரித்து ஆவியில் உயிர்த்தெழுந்தார். நாமும் அதற்காகவே அழைக்கப்பட்டோம். பரிசுத்த ஆவியில் பிறந்து மாம்சத்தை ஜெயித்து கிறிஸ்துவோடு கூட ஆவியில் உயிர்ப்பிக்க வேண்டும். ஆவிக்குரியவர்கள் என்று சொல்லி நாம் என்ன செய்கிறோம்? மாம்சத்திற்குரிய நியாயப்பிரமாணத்தில் உள்ள தசம பாகத்தின் கட்டளையை கடைபிடித்து தசம பாகத்தை விசுவாசிகளிடத்தில் வாங்கி இயேசு கிறிஸ்துவை மறுபடியும் சிலுவையில் அறைகிறோமே. எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 4, 5, 6 வசனங்கள். ஏனெனில் ஒரு தரம் பிரகாசிப்பிக்கப்பட்டும் பரம ஈவை ருசி பார்த்தும் பரிசுத்த ஆவியை பெற்றும் தேவனுடைய நல் வார்த்தையையும் இனிவரும் உலகத்தின் பலன்களையும் ருசி பார்த்தும் மறுதலித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால் மனம் திரும்புவதற்கு ஏதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம். ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டும் பரம ஈவை ருசி பார்த்தும் பரிசுத்த ஆவியை பெற்றும் நாம் இயேசு கிறிஸ்துவை மறுதலிக்கிறோம். நியாயப்பிரமாணத்தில் உள்ள தசம பாகத்தை பிடித்து கொண்டு இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்தி மறுதலிக்கிறோமே. மனம் திரும்புங்கள் ஊழியர்களே. புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்துவே தசம பாகத்தை குறித்து சொல்லியிருக்கிறாரே என்று விவாதம் செய்யும் அநேக கள்ள ஊழியர்கள் உண்டு.
மத்தேயு எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 23வது வசனம். மாயக்காரராகிய வேதபாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! நீங்கள் ஒற்றைத்தலாமிலும் வெந்தயத்திலும் சீரகத்திலும் தசமபாகம் செலுத்தி நியாயப்பிரமாணத்தில் கற்பித்திருக்கிற விசேஷத்தவைகளாகிய நீதியையும் இரக்கத்தையும் விசுவாசத்தையும் விட்டுவிட்டீர்கள். இவைகளையும் செய்ய வேண்டும், அவைகளையும் விடாதிருக்க வேண்டுமே. இயேசு கிறிஸ்து ஜனங்களுக்கும் தம்முடைய சீசர்களுக்கும் தான் சொல்லுகிறார், புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாய் இருங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் முழுவதும் மாயக்காரராகிய வேதபாரகனே, பரிசேயனே, மதிகேடரே, குருடரே, குருடனான பரிசேயரே என்றுதான் சொல்லுகிறார். இவர்கள் மோசே எழுதின நியாயப்பிரமாணத்தை வெளிப்புறத்தை கடைபிடித்து தசமபாகம் செலுத்துகிறார்கள். அதாவது வெந்தயத்திலும் சீரகத்திலும் எவ்வளவு சிறியதாக இருந்தாலும் அதன் அளவு மாறாமல் தசமபாகம் செலுத்துவார்கள். ஆனால் விசேஷித்தவைகளாகிய நீதியையும் இரக்கத்தையும் விசுவாசத்தையும் விட்டுவிட்டீர்கள் என்று இயேசு கிறிஸ்து கடிந்து கொள்கிறார். இப்படிப்பட்ட வேதபாரகனும் பரிசேயனும் இக்காலகட்டத்திலும் உண்டு. அவன் இயேசுவின் கிருபையை போதித்து மோசே எழுதின நியாயப்பிரமாணத்தில் உள்ள கட்டளையாகிய தசமபாகத்தை குறித்தும் பேசி ஜனங்களை வஞ்சிக்கும் போதகம் செய்யும் கள்ள ஊழியர்கள். தசமபாகம் செலுத்தினால் ஆசீர்வாதம், செலுத்தாவிட்டால் தேவனுடைய கோபம் வரும் என்றும் மிரட்டி ஆசீர்வாத பேச்சுக்களை பேசி 10ல் 1 பங்கு செலுத்தினால் 100 கிடைக்கும் என்றும் வீடு வாங்கலாம் என்றும் பதவி உயர்வு என்றும் அநேக உலக காரியத்தை குறித்து பேசுபவன். வரும் ஜனங்களும் உலக ஆசைக்கு உட்பட்டவர்களாகத்தான் இருக்கிறார்கள். தசமபாகம் செலுத்தினால் நாம் உலக ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம் என்று வரும் கூட்டம்தான் அதிகம். மாயக்காரராகிய வேதபாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! மனுஷர் பிரவேசியாதபடி பரலோக ராஜ்யத்தை பூட்டி போடுகிறீர்கள். நீங்களும் அதில் பிரவேசிக்கிறதும் இல்லை, பிரவேசிக்க போகிறவர்களை பிரவேசிக்க விடுகிறதும் இல்லை. இதைத்தான் இயேசு கிறிஸ்து 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது. நியாயப்பிரமாணத்துக்கும் கிருபையும் சத்தியம் உள்ள 2க்கும் ஊழியம் செய்ய முடியாது. ஒன்று தேவன், இல்லை என்றால் உலகம். தேவன் என்றால் கிருபையும் சத்தியமும் ஆவிக்குரியது. உலகம் என்றால் நியாயப்பிரமாணம் மாம்சத்திற்குரியது. 2ம் கலந்து போதித்தால் லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் உள்ளபடி ஐஸ்வர்யவானின் உவமை சொன்னதுதான். ஐஸ்வர்யவான் 2ஐயும் கலந்து போதித்து பாதாளத்துக்கு செல்லுகிறான். நியாயப்பிரமாணமாகிய தசமபாகத்தில் உள்ள கட்டளையை பிடித்து கொண்டு போதித்து தசமபாகம் வாங்கியும் கொடுக்கும் எல்லோருக்கும் அவியாத அக்கினியை காத்து கொண்டிருக்கிறது. மனம் திரும்புங்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 42வது வசனம். பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! நீங்கள் ஒற்றைத்தலாம், மறுக்கொழுந்து முதலிய சகலவித பூண்டுகளிலும் தசமபாகம் கொடுத்து நியாயத்தையும் தேவ அன்பையும் விட்டுவிட்டீர்கள். இவைகளையும் செய்ய வேண்டும், அவைகளையும் விடாதிருக்க வேண்டுமே. பரிசேயன் யூத மக்களால் பெரிதும் மதிக்கப்பட்டவன். சமூகத்தில் செல்வாக்கு மிக்கவர்கள். மோசேயின் ஆகமங்களை கற்று தேர்ந்தவர்கள். இவர்களது பணி இறைப்பணியும் முழுக்க முழுக்க சடங்குகளையே சுற்றியிருப்பது. சுயநீதி உள்ளவர்கள். தனக்கென்று ஒரு கட்டளையை இட்டு அதற்கு ஜனங்களை பழக்கப்படுத்தும் பரிசேயர்கள். இக்காலகட்டத்திலும் இப்படிப்பட்ட பரிசேயர்கள் உண்டு. ஒரு ஸ்தாபனத்தை ஏற்படுத்தி அதற்கு என்று ஒரு பெயர் வைத்து நியாயப்பிரமாணத்தில் உள்ள கட்டளையாகிய தசமபாகத்தை கட்டாயப்படுத்துபவர்கள். அந்த ஸ்தாபனத்துக்கென்று ஒவ்வொரு ரூல் புத்தகத்தை வைத்து அதை போதிப்பவர்கள். கல்யாணம் செய்யாமல் தான் ஊழியம் செய்யலாம் என்று ஒரு கூட்டமும், தசமபாகம் போட்டால் பரலோகம் போலாம் என்று ஒரு கூட்டமும், இன்னும் அநேக கூட்டங்கள் இந்த உலகத்தில் பெருகிக் கொண்டே இருக்கிறது. இந்த ஸ்தாபனத்திற்கு பெயர் ஆதி பெந்தகோஸ்தே சபை என்றும் இன்னும் அநேக பெயர்கள் வைத்து ஒரு அரசாங்க ஊழியம் போல நடத்துகிறவர்கள். பட்டம் படித்தால் இந்த ஊழியத்தில் வேலை என்றும், அவர்கள் ஆவிக்குரியவர்களா ரட்சிக்கப்பட்டவர்களா என்று சோதித்து பார்க்காமல் இவருடைய போதனையை படித்தால்தான் ஊழியம் என்றும், மக்களை வஞ்சிக்கும் ஊழியம். வெளிப்புறமான சுத்தம், வெள்ளை அங்கி, வெளிப்புறமான சட்டங்கள்,
உலகத்தில் எப்படி ஒரு பிராண்ட் நேமுக்கு பணம் கொடுத்து வாங்குவது போல அந்த பிராண்ட் சொல்லும் ஆடைகள் மட்டும்தான் இருக்கும். அதே போல இவர்கள் வேத வசனத்தில் அவர்களுக்கு பிடித்தது போல் ஒரு நியாயப்பிரமாண கட்டளையை பிடித்துக் கொள்வார்கள். அதையும் ஜனங்களுக்குள் துணிப்பார்கள். இவர்களை கடிந்து கொள்கிறார் இயேசு கிறிஸ்து. மாயக்காரனாகிய பரிசேயரே ஐயோ என்று! நீங்கள் வேதபாரகன் பரிசேயராக இருந்தால் இவைகளையும் செய்ய வேண்டும், அவைகளையும் விடாதிருக்க வேண்டும். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 20வது வசனம். வேதபாரகர் பரிசேயர் என்பவர்களுடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாயிராவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். நம்முடைய நீதி எப்படி இருக்க வேண்டும்? இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை சுமக்க வந்தீர்களா? இல்லை, மறுபடியும் மாம்சத்திற்குரிய நியாயப்பிரமாணத்தில் உள்ள தசம பாகத்தை ஊழியர்கள் வாங்கி தசம பாகத்தை விசுவாசிகள் கொடுத்து மீண்டும் இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைய வந்தீர்களா? அவமானப்படுத்துகிறீர்களா? ஆடுகளை வஞ்சிக்கும் கள்ள ஊழியர்களே, மனம் திரும்புங்கள். திக்கற்ற பிள்ளைகளையும் விதவைகளையும் சிறுமைப்பட்டவர்களையும் பட்சித்து போடும் கள்ள ஊழியர்களே, மனம் திரும்புங்கள். சீரானே ஊரானாகிய சீமோன் சிலுவையை சுமக்க உதவி செய்தார். அதுபோல நாமும் நியாயப்பிரமாணத்திற்கு எதிர்த்து நின்று சிலுவை சுமக்கிறோமா? இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தில் உள்ள ஓய்வு நாள் என்று அநேக மாம்சத்துக்குரிய கட்டளைகளை மாற்றினார். அப்போஸ்தலர்கள் நியாயப்பிரமாணத்தில் உள்ள விருத்த சேதனத்திற்கு எதிர்த்து நின்றார்கள். அதே போல இப்பொழுதும் நியாயப்பிரமாணத்தில் உள்ள தசம பாகத்தை கடைபிடிக்கிறோமே, இதற்கு எதிர்த்து நில்லுங்கள். அதாவது ஆவிக்குரிய விபச்சாரம். யோவான் ஸ்நானகன் வரைந்தான் நியாயப்பிரமாணம் வழங்கி வந்தது. தன் மனைவியை தள்ளிவிட்டு வேறொருத்தியை விவாகம் பண்ணுகிறவன் விபச்சாரம் செய்கிறான். புருஷனாலே தள்ளப்பட்டவளை விவாகம் பண்ணுகிறவனும் விபச்சாரம் செய்கிறான். உங்கள் மனைவி உங்களை நம்பாமல் பக்கத்து வீட்டுக்காரிடம் ஏதாவது கையேந்தினால் ஒத்துக்கொள்வீர்களா? அதே போலத்தான் நியாயப்பிரமாணத்திற்கு மரித்து கிருபையும் சத்தியத்திற்கு பிறந்து மறுபடியும் நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்கும் ஊழியர்கள் விசுவாசிகள் விபச்சாரம் செய்கிறீர்கள். ஆவிக்குரிய கட்டளையை மீறுகிறீர்கள். விபச்சாரக்காரர்களே, மனம் திரும்புங்கள். யூதாசே, முத்தத்தினாலேயா மனுஷகுமாரனை காட்டி கொடுக்கிறாய் என்றார் இயேசு கிறிஸ்து. இன்றைக்கும் இயேசு கிறிஸ்து கூறுகிறார், என்னோட இருந்து எனக்கு ஊழியம் செய்கிறாய் என்று சொல்லி தசமபாகத்தை வாங்கி மனுஷகுமாரனை விற்று போடுகிறீர்களே, உங்கள் இருதயம் குத்தப்படவில்லையா? உங்கள் இருதயம் வெட்கப்படவில்லையா? மனம் திரும்புங்கள் ஊழியர்களே. யோவான் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 8-9 வசனங்கள். அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். அவர்கள் என்னை விசுவசியாதபடியினாலே பாவத்தை குறித்தும். பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்போது அவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். மணவாட்டி சபை என்று பெருமை பாராட்டுகிறோமே, மணவாளனை நம்பாதவள் எப்படி அவருடைய மணவாட்டி ஆவாள்? இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்காதபடியினால் நாம் எப்படி மணவாட்டி ஆவோம்? மணவாளனை விசுவசிக்காமல் மனிதர் தரும் தசமபாகத்தை நம்பியிருக்கும் ஊழியர்களே, நீங்கள் மணவாட்டி சபை அல்ல, விபச்சாரத்திற்குரிய சபை. பொருளாசை என்னும் விக்கிரகம் இது ஒரு நோய் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். குணப்படுங்கள் வியாதியிலிருந்து. நாங்கள் எப்படி ஊழியம் செய்வது என்று கேட்கிறீர்கள். இயேசு கிறிஸ்துவை நம்பி எல்லாவற்றையும் விட்டு வந்த நீங்கள் இப்பொழுது மனிதரை நம்பி இருக்கிறோமே. ஆதி அப்போஸ்தலர்களின் ஊழியம் எப்படி செய்தார்கள்? தசமபாகம் வாங்கினதுண்டோ என்று வேத வசனத்தை ஆராய்ந்து பாருங்கள். பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்டு அவனவனுடைய தேவைக்கேற்ப கொடுத்து அவர்களை வழிநடத்தினார் பரிசுத்த ஆவியானவர். நாமும் ஆதி அப்போஸ்தலர்களைப் போல தசமபாகத்தை உடைத்து இயேசு கிறிஸ்துவின் ஒரே சரீரமாக கட்டப்பட வேண்டும்.
இல்லை, இதற்கு பழைய ஏற்பாட்டில் அப்படி இருக்கிறது, புதிய ஏற்பாட்டில் இப்படி இருக்கிறது என்று விவாதம் செய்ய வரவில்லை. விவாதம் செய்கிறீர்களா? நீதியை குறித்து தர்க்கம் பண்ணுகிறீர்களா? பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்துகிறீர்களா? உங்களுக்கு நியாயத்தீர்ப்பு பரிசுத்த ஆவியானவரே எழுதியிருக்கிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 11வது வசனம். இந்த உலகத்தின் அதிபதி நியாயம் தீர்க்கப்பட்டதினாலே நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். பிசாசானவன் நியாயந்தீர்க்கப்பட்டது போல ஆவிக்குரிய சபைகளில் நியாயப்பிரமாணத்தில் உள்ள தசமபாகத்தின் கட்டளையின்படி 1/10 போட்டாலும் 1/10 வாங்கினாலும் உங்களுக்கு அவியாத அக்கினியை காத்து கொண்டிருக்கிறது. எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 8வது வசனம். அன்றியும் இங்கே மரிக்கிற மனுஷர்கள் தசமபாகம் வாங்குகிறார்கள், அங்கேயோ பிழைத்திருக்கிறான் என்று சாட்சி பெற்றவன் வாங்கினான். மரிக்கிற மனுஷர்கள் தசமபாகம் வாங்குகிறீர்கள், ஆவிக்குரியவர்கள் என்று சொல்லி லேவி கோத்திரத்தில் உள்ள கட்டளையை இங்கேயும் கடைபிடிக்கிறீர்கள். மரிக்கும் மனுஷர்கள் என்றுதான் பரிசுத்த ஆவியானவர் குறிப்பிடுகிறார். நியாயப்பிரமாணத்தில் உள்ள தசமபாகத்தை கிருபையும் சத்தியமுள்ள ஊழியர்களே வாங்குகிறீர்களே, நீங்கள் மரிக்கும் மனுஷர்கள் என்றுதான் கூறுகிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 14 முதல் 22 வசனங்கள் முடிய. லவோதேக்கியா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், உண்மையும் சத்தியம் உள்ள சாட்சியும் தேவனுடைய சிருஷ்டிக்கு ஆதியுமாய் இருக்கிற ஆமேன் என்பவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். நீ குளிரும் அல்ல அனலும் அல்ல. நீ குளிராயாவது அனலாயாவது இருந்தால் நலமாயிருக்கும். இப்படி நீ குளிருமின்றி அனலுமின்றி வெதுவெதுப்பாய் இருக்கிறபடியினால் உன்னை என் வாயில் நின்று வாந்தி பண்ணி போடுவேன். நீ நிர்பாக்கியமுள்ளவனும் பரிதபிக்கப்பட்டவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணியுமாய் இருக்கிறதை அறியாமல், நான் ஐஸ்வர்யவான் என்றும் திரவிய சம்பன்னன் என்றும் எனக்கு ஒரு குறைவும் இல்லை என்றும் சொல்லுகிறபடியால், நான் நீ ஐஸ்வர்யனாகும்படிக்கு நெருப்பிலே புடமிடப்பட்ட பொன்னையும் உன் நிர்வாணமாகிய அவலட்சணம் தோன்றாதபடிக்கு நீ உடுத்தி கொள்வதற்கு வெண் வஸ்திரங்களையும் என்னிடத்திலே வாங்கி கொள்ளவும், நீ பார்வையடையும்படிக்கு உன் கண்களுக்கு கலிக்கம் போடவும் வேண்டுமென்று உனக்கு ஆலோசனை சொல்லுகிறேன். நான் நேசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன். ஆகையால் நீ ஜாக்கிரதையாயிருந்து மனம் திரும்பு. இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடே போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடே போஜனம் பண்ணுவான். நான் ஜெயம் கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவரோடே கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோடே கூட உட்காரும்படிக்கு அருள் செய்வேன். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்று எழுது என்றார். பரிசுத்த ஆவியானவர் கடைசிகால சபைக்கு ஒரு நிறைவையும் சொல்லவில்லை, குறைவு மட்டும்தான் இருக்கிறது. நீ குளிரும் அல்ல அனலும் அல்ல என்று கூறுகிறார். நீ நிர்பாக்கியமுள்ளவன், பரிதபிக்கப்பட்டவன், தரித்திரன், குருடன், நிர்வாணி, இதை நீ அறியாமல் நான் ஐஸ்வர்யவான் என்றும் திரவிய சம்பன்னன் என்றும் எனக்கு ஒரு குறைவுமில்லை என்றும் சொல்லுகிறாயே. நான் நேசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன். ஆகையால் நீ ஜாக்கிரதையாய் இருந்து மனம் திரும்பு. பரிசுத்த ஆவியானவர் ஆவி ஆத்மா சரீரமாகிய சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்று கண்டித்து உணர்த்துகிறார். மனம் திரும்புங்கள், தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று. கர்த்தருடைய ஊழியக்காரன் தேவனின் நாமம் மகிமைப்பட.